சார் இன்னைக்கு தான் இவ்வளோ இருக்குன்னே தெரியும், அதனால வந்துட்டு இன்னும் டிசைட் பண்ணல. எனக்கா தோணி நேற்று தான் ஜாவா படிக்க ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே சார் வந்து அது பாவம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி கண்டிஷனில் வந்துட்டு இப்போ எது சூஸ் பண்ணுறதுன்னு தெரில. பயம்லாம் கிடையாது, ஆனால் எது என்ன எதுன்னு நீங்கள் டைம் எடுக்குன்னு சொல்லிடுறீங்க, இவ்வளோ வருஷம் ஆகும்ன்ட்டு. வந்துட்டு அது சுற்றி இருக்கவங்க வந்து அந்த மாதிரி ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்கல்ல, அதுக்கு டைம் எடுக்கும். எல்லாருக்கும் கன்ஃபார்ம் தெரியும் தான், இவ்வளோ கொஞ்ச நாள் டைம் எடுக்கும், அப்புறம் தான் வருவோன்றது தெரியும். ஆனால் கமிட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, கமிட்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? இந்த மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்க ஒரு ஐடியா கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் தனியா உட்காந்து நீங்க யோசிங்க, எனக்கு எது செட் ஆகும், மெக்கானிக்கலா ஐடி செட் ஆகும், டிசிஷன் எடுங்க. யோசிக்காம ஒன்ஸ் டிசிஷன் எடுத்தா கேன் கோ தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் சார். உங்க ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இருக்கும்ல சார், ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இப்போ இந்த கம்பெனி என்டர்பிரைஸ் ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் ஆமா அந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டா பெங்களூரோட ப்ராஜெக்ட் தான் நான் எடுத்து பண்ணேன். ஓகே சார். ஆட்டோமோட்டிவ் வெஹிக்கிள் சாசிஸ் ஸ்ட்ரக்சர்ல நான். ஸோ அது லைக் என்ன ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 205 டன் லோட் கேரிங் கெப்பாசிட்டி வெஹிக்கிள். 200 டன் 205 டன் வேற லெவல் இமேஜினே பண்ண முடியாது. அப்போ அதுக்கு வந்து ஒரு சாசிஸ் டிசைன் பண்ணேன். ஸோ அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட ஒரு 7 months டோட்டல் ஸ்கிராட்ச் இருந்து பண்ண ஒரு கான்செப்ட் மாடல் கிரியேட் பண்றது இந்த ப்ரொஃபைல அச்சீவ் பண்ணோம். ஸோ ஃபைனலா அதை வந்து சக்சஸ் பண்ணி நவ் இட் இஸ் ரன்னிங் இன் தி ஃபீல்ட். சார் அப்புறம் இப்போ வரைக்கும் ரொம்ப நாள் எடுத்துக்கிட்ட ப்ராஜெக்ட் இருக்குல்ல சார், டைம் பீரியட் அதிகமாக கழிச்சு இங்கே வந்து அதுதான் ஹையஸ்ட். ஓகே. 2 years ப்ராஜெக்ட்லாம் பண்ணிருக்கேன். வெளி இந்த சென்ஸ் பெங்கல்ல. ஓகே. இங்கே ஹையஸ்ட் தான். ஓகே சார். சார் இப்போ நம்ம ஃப்ரெஷரா டிசைனரா ஆகணும்னா என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும், என்னென்ன படிக்கணும்? ரொம்ப சிம்பிள். பேசிக்கா சென்சார் பிரிண்டிங்குடைய கான்செப்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னுடைய ஃபண்டமெண்டல். இது போதும். டைரக்டா டிராயிங் குள்ள வாங்க, டிராயிங் தரவா தெரியணும். ஒரு 2D சாஃப்ட்வேர் ஒரு 3D சாஃப்ட்வேர் கம்பல்சரி தெரியும். சாஃப்ட்வேர் உள்ள போறதுக்கு முன்னாடி நான் சொன்ன பேசிக்ஸ் கிளாரிட்டி இருக்கும். சார் இப்போ ஏன் டவுட் வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் சைட் போயிட்டோம்னா அதுக்கு பேசிக் குவாலிட்டிஸ் நல்லா படிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க. மேனுஃபேக்சரிங் சைடு நீங்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் மெட்டல் ஃபார்மிங் ப்ராசஸ், சாரி மெட்டல் அடிஷன் ப்ராசஸ், மெட்டல் ரிமூவல் ப்ராசஸ், இது ரெண்டு தான் மேஜரா இருக்குது. ஓகே சார். இதுக்கு அடுத்து என்னன்னா மாஸ்டர் கேம் ஒரு சாஃப்ட்வேர். ஓகே சார். இது வந்து அட்வான்ஸ் லெவல் சிஎன்சி ப்ரோக்ராமிங், பிஎம்சி எல்லாம் போறோம் அப்படின்னா மாஸ்டர் கேம் ப்ரோக்ராமிங் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஜி கோட் கன்ட்ரோல்ஸ் எல்லாம் வருது. சிஎன்சி மிஷின்ல ஒரு ஜி கோட் கன்ட்ரோல் இது வந்து எக்ஸ்க்ளூசிவா அதுக்குள்ளே ஒரு தனி சாஃப்ட்வேர். அதுல போனோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் செக்டர்ல நல்ல ஸ்கோப் இருக்கு. ஓகே. இது அடிஷனலா வந்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங், 3D பிரிண்டிங், இதுலயே நல்ல ஸ்கோப் இருக்கு. தேங்க் யூ. மேனுஃபேக்சரிங் செக்டர். சார் உங்களோட ஒரு 2 சாஃப்ட்வேர் ரெக்கமெண்டேஷன்னா என்னென்ன சாஃப்ட்வேர் சார் சொல்லுவீங்க கத்துக்கணும்னா? ஒண்ணுமே தெரியாது, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எனக்கு எதுவுமே தெரியாது சார். ஆனா எப்படியாவது எனக்கு ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு டிசைன்ல வேலை இருந்தா நான் உள்ள போய் அப்புறம் நான் டெவலப் பண்ணிக்கிறேன்னா பேசிக் சாஃப்ட்வேர் சாலிட். இன்னொன்று வேற ஏதாவது சொல்லுங்க. அடுத்தது சொல்லணும்னா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரிக்கு போகணும்னா கிரியோ படிங்க. ஏரோஸ்பேஸ் சைட் போகணும்னா கேட்டியா படிங்க. யூனிகிராபிக்ஸ் போகணும்னா இன்டகிரேட்டட் வித் மெஷினிங் ஏற்ற மாதிரி சிஎன்சி விஎம்சி ரிலேட்டடா போறீங்க இல்லைங்களா? அப்ப அது ரிலேட்டடா நீங்க ப்ராடக்ட் டெவலப் பண்றீங்க அப்படின்னா யூனிகிராபிக்ஸ் யூஜிஎன்எக்ஸ். தேங்க்யூ சார். சார் இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பத்தி எதுவுமே தெரியாது சார். பட் இப்போ நீங்க டிசைன் ரிலேட்டடா எல்லாம் சொன்னதால இண்டஸ்ட்ரியில வந்து இப்படி இப்படிதான் ரன் ஆகுது எல்லாமே நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அதனால ரொம்ப தேங்க்யூ சார். சார் உங்க ஃப்ரெண்டு வந்து 1.6 crore லாஸ் பண்ணார் சொன்னீங்க சார். அவர் வந்து அதை ஓவர் கம் பண்ணி வந்தாரா? அப்படி வந்திருந்தானா என்னென்ன சேலஞ்சஸ் அவர் ஃபேஸ் பண்ணியிருந்தாரு? அதெல்லாம் சிம்பிள். என்ன தெரியுமா, வந்து அவர் வந்து 1.6 crores வந்து லாஸ் ஆயிடுச்சு இல்லையா? டக்குனு அதை என்ன பண்ணாங்க, காம்பனி வெளியில போடுவாரு. கட் பண்ணி திரும்ப கட் பண்ணி அதை மாடிஃபை பண்ணி எகைன் அதே அந்த ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் டிராயிங்ஸ் எல்லாம் சேஞ்சஸ் பண்ணி புது ப்ராடக்ட் மாதிரியும் பக்காவா மெஷின் பண்ணி அவர் விட்டுருவார்.
கம்பெனி எப்பவுமே இல்ல நல்ல கேள்வி. ஏன்னா 1.6 எந்த இண்டஸ்ட்ரியலிஸ்டும் அப்படி விட மாட்டாங்க. டிராப்ல கடந்தாலும் அதை எப்படி விற்கிறான்னு தான் பார்ப்போம், விட மாட்டாங்க. ரைட்டா? திரும்ப மாடிஃபை பண்ணி சேஞ்ச் எல்லாம் அப்டேட் பண்ணி அப்படியே சேல் பண்றது. என்ன ப்ராஃபிட் அதிகமா பார்க்க முடியாது அவ்வளவு. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் தீபக் சார் ஒன்றும் இல்லை சரி, ஓகே ஓகே சார் கொஸ்டினே இல்லாம நான் ஃபீட்பேக்கா ஷேர் பண்றேன். சார் நிறைய பேர் கேட்டதுல ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு முன்னாடி ஏரோநாட்டிக்கல் ஸ்கூல் டேஸ்ல படிக்கும்போது யாரா படிக்கிறத பார்த்து லைக் ஏரோநாட்டிக்கல் படிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கல. அது வந்து நான் ட்ரை பண்ணப்போ சரி அடுத்த செகண்ட் ஆப்ஷன் தான் மெக்கானிக்கல் வந்த பிறகு ஓகே எப்படியா இதுல போயிடலாம்னு சொல்லிட்டு நான் இன்டர்ன் போனப்பதான் ரியலைஸ் பண்ண எப்படா இதுல போறோம். லைக் அந்த கம்பெனி என்விரான்மெண்ட்குள்ள போகும்போது லைக் அவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு எதாவது இருந்துச்சு. சரி அப்போ ஒரு ஐடியா இருந்துச்சு டிசைன்குள்ள போலாம் அப்படின்ட்டு இருந்தது. பட் அதுல என்ன பண்ணணும் என்னன்னே தெரியல. சரி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரியும், ஆனா எப்படி போறதுன்னு தெரியல. பட் இன்னைக்கு நீங்க வந்து நிறைய சொன்னதுனால எனக்கு நிறைய கிளாரிட்டி. இல்ல இதுல நான் கடைசியா ஒரே ஒரு விஷயம், அதாவது கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து சூட்டபிளான ஒரு இது சொல்லிடுறேன். என்னன்னு ஏன்னா இவங்க சொன்னதுல எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சது. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ஹையஸ்ட் சேலரி நீங்க அச்சீவ் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா டிசைன் டொமைன் போங்க.